இன்றைக்கி மதிய சாதத்துக்கு என் மகளுக்கு பிடிச்ச சுவையான வெஜ் மிக்ஸ் கறி பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. டெய்லி நம்ம நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு நாள் உடம்புக்கு நல்ல சத்தான நல்ல ஃபுட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்காக நான் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இதை தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்சு இதையும் தூக்கி போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கினா அது நல்ல சட்னி பதத்துக்கு வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள், இவ்வளவும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட போகிறோம். நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க போட்டு அவிச்சிக்க போகிறோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீக்கிரம் அவியாது. அதை போட்டு 4-5 வதக்கி விட்டுட்டா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இதில் மட்டர் போட போகிறோம். பச்சை பட்டாணி போட்டாச்சு. இதை போட்டுட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு கிண்ணம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், வெட்டி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு ஒரு கிண்ணம் அளவுக்கு கேரட் வச்சுருக்கோம். கேரட்டை போட்டுட்டு இதில் கார்ன் போடுறோம். கொஞ்சம் கார்னையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த 4 சப்ஜி தான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 4ஐயும் போட்டு வதக்கி மூடி வச்சுட்டு இப்போ 5-6 வதக்கிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இனி இதில் கொஞ்சம் ப்ரொக்கோலி ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரொக்கோலி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கேப்சிகம் போடுறோம் ஒரு கிண்ணம் அளவுக்கு. அதையும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு எல்லா சப்ஜியும் நல்லா கிண்டி விட்டுட்டு இனி இதில் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறது பன்னீர் வெட்டி வச்சுருக்கோம். அந்த பன்னீர் பீசஸையும் முழுசாக தான் வச்சுருக்கேன், வேக வைக்கலை, பச்சை பன்னீர் தான். அதை அப்படியே போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். அப்பப்போ நம்ம எடுத்து கிண்டி விடணும். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இன்னொரு தடவை மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோம்னா இனி இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் கூட இன்றைக்கி நம்ம இந்த மிக்ஸ் வெஜிடபிள் சப்ஜியை வச்சு சர்வ் பண்ணி இன்றைக்கி மதியானம் நம்மளோட லஞ்சு இது.